കാവശ്ശേരി ഈശ്വരപട്ടർ ഗ്രാമം നവനീത നടഗോപാലകൃഷ്ണസ്വാമി ക്ഷേത്രത്തിൽ രാമായണ ഉപന്യാസത്തിന് തുടക്കമായി. വൈകുന്നേരം 6 മുതൽ 8 വരെയാണ് രാമായണ ഉപന്യാസം. കാഞ്ചി കാമകോടിപ്പീഠം ആസ്ഥാന വിദ്വാൻ ട്രിച്ചി കല്യാണരാമന്റേതാണ് പ്രഭാഷണം. ദിവസവും രാവിലെ ഊഞ്ചുവൃത്തി എന്ന ചടങ്ങും തുടരുകയാണ്. ഊഞ്ചുവൃത്തിയിൽ പങ്കെടുത്താൽ 21 തലമുറയുടെ പാവം തീരുമെന്നതാണ് വിശ്വാസം. ഡിസംബർ 14 പ്രഭാഷണം സമാപിക്കും. ട്രിച്ചി കല്യാണരാമ എത്തിയിരിക്ക നമ്മളോട് മഹാഭാഗ്യം. கொரோனாக்கு முன்னாலே அவர் இங்கே ராமாயணம் நடத்தினார். அந்த ராமாயணத்தில் அவர் சொன்னார், இது கோவில் சாதாரண கோவில் இல்லை, அசாதாரணமான கோவில். இந்த கோவில் சின்ன கோவில் அல்ல, பெரிய கோவில் ஆக போகிறது என்று சொல்லி சொன்னார். அது மாதிரி தான் இந்த கோவிலுக்கு கோஷாலை வரும். கோவில் பெருசாக கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவீர்கள். கோவிலுக்கு கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கு இடம் வரும். இதெல்லாம் அவர் பிரவചിച്ചാர். ദൈവഹത്യാ അവരോട് വാക്ക് പൊന്നാകര മാറി നമുക്ക് ഭഗവാനോട് അനുഗ്രഹത്തിൽ கோஷாலை வந்தது. கும்பாபிஷேகம் நம்ம எங்கெல்லாம் நடத்த முடியுமோ அதை விட கம்பீரமாக நடத்தினோம். நம்ம கோவிலை பார்க்கறதுக்கு வேண்டி அந்நிய தேசங்கள்லேருந்து ஆட்கார் பார்த்துட்டு போகிறா. அந்த மாதிரி நமக்கு கட்டுறதுக்கு பகவானோட அருளினாலேயும் பெரியவாளோட ஆசீர்வாதத்தினாலேயும் முடிஞ்சது. அது மாதிரி நமக்கு மண்டபம் கட்டுறதுக்கு ஸ்தலம் கையில் வந்தாச்சு. அப்போ இதெல்லாம் நடத்தி தரத்துக்கு வேண்டி பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணுறதுக்கு வேண்டிட்டு அவர் வந்திருக்கார். UTV நியூஸ் பாலக்காடு.